அந்த லஞ்ச பணத்தை எல்லாம் நீங்க விட்டுடுங்க, ஊழல் எல்லாம் விட்டுடுங்க, காசு வாங்கிக்கிட்டு வேலை செய்யறவன் எல்லாம் விட்டுருங்க. அரசு அதிகாரிகள் எத்தனை நீங்க வர்ற பணத்தை என்ன பண்ணிருக்கீங்க? எத்தனை கோயில்கள்ல நீங்க என்னென்ன உதவி செய்திருக்கிறீங்க? எதுவுமே கிடையாது. எவ்வளவு ஆயிரக்கணக்கில் சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும். அது தவிர சம்பளம் தவிர அவர்கள் அடிக்கும் கொள்ளை என்பது அது 140 ரூபாய் என்பது ஒரு சாதாரண ஒரு ஊழியருக்கு கொடுத்தா அரசு கோயில்களில் இருக்கும் பூஜாரிகளுக்கும் அர்ச்சகர்களுக்கும் இவ்வளவு கேவலமான நிலைமை. நம்ம சிதம்பரம் கோயிலை வந்து இதுல கம்பேர் பண்ணி ஆகும். சிதம்பரம் நடராஜர் கோயில வந்து இவங்க கையில இல்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நேயர்களுக்கு வணக்கம். இப்ப தமிழக அரசு ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அந்த சட்டம் சம்பந்தமாக ஒரு 4 அர்ச்சகர்கள் கோயம்புத்தூர்ல கோயில்ல இருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதற்கென்றால் அவர்கள் தட்டில் விழுந்த பணத்தையும் காசையும் வந்து அறநிலையத்துறையிடம் ஒப்படைக்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. இப்ப அறநிலையத்துறை பொறுத்தவரைக்கும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஏகப்பட்ட கோயில்கள் அவர்களின் கட்டுப்பாடில் இருக்கு. ஆனா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அர்ச்சகர்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்கன்றத பார்க்க வேண்டியது இருக்கு. அவர்களுக்கு 840 ரூபாய் ஒரு மாசத்திற்கான சம்பளம். அவங்க என்ன கணக்கு பண்றாங்கன்னா 5 மணி நேரம் தான் அவங்க வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதோ கணக்கு சொல்றாங்க. ஆனா 840 ரூபாய் என்பது ஒரு சாதாரண ஒரு ஊழியருக்கு கொடுத்தா எப்படி ஏத்துக்குவாங்க? ஒரு கோயிலில் கடவுளுக்காக வந்து அங்க செய்து கொண்டிருக்கும் ஒரு அர்ச்சகருக்கான சம்பளம் இது. நிறைய பேருக்கு இது அது கூட சரியா போறது இல்லை. ஆனா இதே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு அறநிலைத்துறையின் வசம் இருக்கும் அர்ச்சகருக்கு இது. அதுல சில கோயில்கள், நிறைய கோயில்கள்ல வந்து ஒரு கால பூஜை கூட நடக்கலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமா வந்து எந்த சம்பளமும் இல்லாத கோயில்களும் உண்டு. 140 ரூபாய் 120 ரூபாய் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு இதே நம்ம வந்து சர்ச்சுகள்ல கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சர்ச்சுகள்ல இருக்கும் இந்த பாஸ்டர் அப்படின்றவங்களுக்கு வருடத்துக்கு 9 லட்சம் ரூபாய் சம்பளம். அதை தவிர ஒரு போனஸாக பாத்தீங்கன்னா ஒரு 13,133 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே இமாம்களுக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் மாச சம்பளமா வாங்குறாங்க. அது தவிர அவர்களுக்கு அவங்களுடைய மதம் சார்ந்த மக்கள் கொடுக்கும் காணிக்கையெல்லாம் ஏகப்பட்டது வரும். அதையெல்லாம் அவங்கதான் வச்சுக்கிறாங்க. யாரும் வந்து அந்த மசூதிக்கோ இல்ல சர்ச்சுக்கோ கொடுப்பதெல்லாம் கிடையாது. இப்படி அவங்களுடைய நிலைமை எவ்வளவோ நல்லா இருக்கு. ஆனா அரசின் வசம் இருக்கும் இந்த அரசு கட்டுப்பாட்டில் உள்ள அரசு கோயில்களில் இருக்கும் பூஜாரிகளுக்கும் அர்ச்சகர்களுக்கும் இவ்வளவு கேவலமான நிலைமை. இப்ப என்ன பண்றாங்க, சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சு இவங்களை எல்லாம் பிடிக்கிறாங்களாம். அதாவது அர்ச்சகர்களை தட்டுல காசை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது அவங்களுக்கே ஒரு கேவலமான விஷயமா தெரியலையா? அந்த எவ்வளவு வரப்போகுது? எல்லா கோயில்களிலும் ஒன்றும் தட்டுகள்ல வந்து பெருசா போடுறது கிடையாது. ஏதோ சில கோயில்கள்ல மட்டும்தான் அது பெரிய கொஞ்சம் வருமானமா இருக்குமே தவிர அதுவும் வந்து கோடிக்கணக்கில் எல்லாம் வருமானம் கிடையாது. ஏதோ ஆயிரக்கணக்கில் அவங்களுக்கு வரும். அதை வைத்துதான் அவர்கள் குடும்பத்தை நடத்துகிறார்கள், அவர்கள் குழந்தைகளை பார்த்துக் கொள்கிறாங்க எல்லாமே. இதை தவிர அவங்களுக்கு வேற எந்த வருமானமும் கிடையாது. இது அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் எல்லாம் கிடையாது, இது ஃபுல் டைம் ஜாப். அவர்கள் எப்படி இருந்தாலும் கோயில்களில் இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது இந்த அரசின் செயலும் இந்த இது வந்து ரொம்ப மோசமான செயலாக இருக்கு. இன்னொன்னு, இந்த தட்டுல யாரு போடுறாங்கன்னா பக்தர்களாகிய நாம் தான் போடுறோம். அந்த அந்த அர்ச்சகருக்கோ இல்ல பூஜாரிக்கோ கொடுக்க வேண்டும் என்பது நம்மளுடைய சாஸ்திரப்படி ஒரு நம்பிக்கை. அதை நம்ம வந்து அவங்களுக்கு காணிக்கையா கொடுக்கிறோம். ஒரு ஐயருக்கு காணிக்கையா கொடுக்கறதோ ஒரு பூஜாரி காணிக்கையா கொடுக்கறதோ புண்ணியத்தை தரும் என்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் தரும். அதையும் புடுங்குவதற்கு இவர்கள் வகுக்கிறார்கள். அதை உண்டியல்ல போடுற காசை எடுத்துக்கிறீங்க. அது போக கும்பாபிஷேகம் திருவிழா அது இதுன்னு வரும்போது பக்தர்களிடம் வசூல் பண்ணிக்கிறீங்க. இதே ஆனா அறநிலையத்துறையில அரசு வைத்திருக்கும் அதிகாரிகளுக்கு எவ்வளவு சம்பளம், எவ்வளவு ஆயிரக்கணக்கில் சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும். அது தவிர சம்பளம் தவிர அவர்கள் அடிக்கும் கொள்ளை என்பது அது ஒரு பக்கமா இருக்கட்டும். ஆனா இது எதையுமே நமக்கு என்னது இந்துக்களாகிய நாம் கண்டுகொள்ள மாட்டோம். இன்னொன்னு என்ன சொன்னாங்க, 21ல வரும்போது 4,000 ரூபாய் நாங்க வந்து கொடுக்க போறோம் அர்ச்சகர்களுக்கு, அவங்க கஷ்டப்படுற அர்ச்சகர்களுக்கு எல்லாம் நாங்க தரோம் அப்படின்னு சொன்னார். உதவித்தொகையை தரணும். ஆனா இது வரைக்கும் அது எதுவும் செயல்படுத்துற மாதிரியும் நமக்கு தெரியல. அது போக என்ன பண்ணாங்க, ஒரு 200 பேர் நாங்க அர்ச்சகராக எல்லா மத ஜாதி அர்ச்சகர்களாகவும் சொன்னாங்க. ஆனா அது பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க. அது போய் உயர் நீதிமன்றத்துல கேஸா நிற்குது. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கும் எதுவும் கொடுக்கல. இது இன்றைக்கு அர்ச்சகர்களின் நிலைமையை நீங்க நம்ம கண்கூடா போய் பார்க்கலாம். அவர்கள் வந்து ஒன்னும் கோடீஸ்வரனாவோ பெரிய
அளவுலயோ வந்து சம்பாரிச்சு செட்டில் ஆகலாம் ஆகல. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை அவர்கள் தட்டில் பெறும் காசை வைத்துத்தான் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அதையும் பிடிப்பதற்கு இவர்கள் இன்றைக்கு இந்த சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் வேற போட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம சிதம்பரம் கோயிலை வந்து இதுல கம்பேர் பண்ணி ஆகணும். சிதம்பரம் நடராஜர் கோயில வந்து இவங்க கையில இல்ல. அது அந்த ஓதுவார்கள் கையில் இருப்பது இன்றைக்கு வரைக்கும் உறுத்திக்கிட்டு இருக்கு. கேட்டா அதில் வரும் வருமானத்தை அவங்க வச்சுக்கிறாங்க, அரசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பல வகையில என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க அந்த கோயிலை கையகப்படுத்த. ஆனா அது மைனாரிட்டி கையில இருக்கிறதுனால அந்த கோயில் வர முடியாது. அது கோர்ட்டே உத்தரவு போட்டதுனால இவங்களால எதுவும் செய்ய முடியவில்லை என்பதால் பல பேரை உள்ள அனுப்பிச்சு அங்க இருக்கும் அந்த அர்ச்சகர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது மக்கள் என்பது பக்தர்கள், இந்துக்கள், அந்த கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர அங்கே இருக்கும் இந்துக்களை வந்து பாடாப்படுத்துறதுக்கு இவர்கள் யார்? சரி, நீங்க வர்ற பணத்தை என்ன பண்ணிருக்கீங்க? எத்தனை கோயில்கள்ல நீங்க என்னென்ன உதவி செய்திருக்கிறீங்க? எதுவுமே கிடையாது. இப்ப கேட்டா அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்றாரு, 1000 கோயில்களுக்கு மேல நாங்க கும்பாபிஷேகத்துக்கு உதவி இருக்கோம். கும்பாபிஷேகத்தை அரசு பணத்துல இருந்தா செஞ்சீங்க. நீங்க கொடுத்தது போக எவ்வளவு பக்தர்கள், எவ்வளவு பேர் இந்துக்கள் வந்து அதற்கு பணம் கொடுத்து உதவி இருக்கிறார்கள், பொருள் கொடுத்து உதவி இருக்கிறார்கள். எல்லாரையும் சேர்த்துதான் நீங்க பண்ணிருக்கீங்களே தவிர நீங்களா தனியா உங்களோட கை காசை போட்டெல்லாம் எதுவுமே பண்ணல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எந்த பணத்தை கொண்டு நீங்கள் உதவி செய்திருந்தாலும் அது இந்துக்களின் பணம், பக்தர்களின் பணம். அவர்கள் பணத்தை வைத்துதான் நீங்கள் செய்றீங்க. அந்த பணத்தை வச்சு செய்யறதை நீங்க பெருமையா பேசிட்டு இருக்கிறீங்க. அப்ப அங்க இருக்க அர்ச்சகர்கள் மட்டும் வந்து யாரு? அவங்களும் இந்துக்கள் தானே. அப்ப அங்க வரும் பணத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? நீங்க உண்டியல் பணத்தை தான் கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் அவங்களுக்கு இந்த பணமாவது போய் சேரட்டுமே. அது இதென்னமோ லஞ்ச பணம் மாதிரி பேசுறாங்க. அப்ப பல துறைகளில் வந்து லஞ்சம் வாங்குவவர்களை என்ன சொல்வது? காசு கையில வந்து கையூட்டு வாங்கி கொண்டுதான் வேலையே நடக்குது. அப்ப அந்த லஞ்ச பணத்தை எல்லாம் நீங்க விட்டுடுங்க, ஊழல் எல்லாம் விட்டுடுங்க, காசு வாங்கிக்கிட்டு வேலை செய்யறவன் எல்லாம் விட்டுருங்க. அரசு அதிகாரிகள் எல்லா துறைகளிலும் காசு இல்லாம ஒரு விஷயம் நடக்காது. ஆனா இங்க பக்தர்கள் மனமும் வந்து 5-10 போடுறதும் உங்க கண்ணை உறுத்துது. அதையும் நீங்க புடுங்கிக்கிட்டு போறீங்கன்னா இது மாதிரியான ஒரு மோசமான செயலை இதுவரை நான் தமிழகம் கண்டதில்லை. இந்த திமுக அரசு இன்று இந்துக்களுக்கும் இந்து அர்ச்சகர்களுக்கும் பக்தர்களுக்கும் செய்யும் ஒரு மிகப்பெரிய கொடிய செயலாக இதை நான் பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.